இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கிற நம்ம தலைவரை பார்த்து வந்தவன் போனவெல்லாம் பேசுறான், நேற்று கட்சி துறப்புகள்லாம் பேசுறான். ஒன்று மட்டும் சொல்றேன், திமுக ஒரு மோசமான கட்சி. யாராவது திட்டி கிட்டி பேசி ஏதாவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சா இது ஒரு மாதிரியான கட்சி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த கட்சியை எதிர்த்தவன் திட்டியவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்ததும் இல்லை, நல்லபடியாக செத்ததாகவும் சரித்ததில்லை. சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக இருந்தவர் செந்தாமரைன்னு ஒருத்தர், டிசியாக இருந்தவர் தேவாரம், ராமானுஜம் என்ற ஒருவர் அடிஷனல் ஐஜியாக இருந்தவர், அவர் வருகிறார். அந்த ராமானுஜம் யார் என்று கேட்டால் 67 அண்ணாவுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்தவர். ஒரு பிற்படுத்தப்பட்ட 3 பேரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக அதுவரையிலே உயர் ஜாதிக்காரன் தான் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறையிலே பெரும் பதவியில் இருந்தார்கள். நம்மவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று தலைவர் இந்த 3 பேரையும் உட்கார வச்சார். தலைவர் உட்காந்துருக்காரு பெஞ்சில். இந்த 3 ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு கூட பார்க்கல, நேராக விட போனாங்க. அப்போதான் தலைவர் சொன்னார், என்கிட்ட பாத்தியாயா நம்மால் எப்படி போகிறான்னு, இதே ஒரு பாப்பானை கொடுத்துருந்தா கொஞ்சம் வச்சுனாலும் நன்றி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்கே நம்ம வரிப்படத்தில் வந்து நம்ம வீட்டு சோறு தொண்டுட்டு சைதாப்பேட்டை தொகுதியில் இவருடைய தொகுதியில் இருக்கிற ராஜ்பவனில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. பதவி போய் 8 மாதம் ஆகுது. மானம் ஈனம் சூடு சொரணம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜட்ஜு கூட 62 வயசு ஆகிட்டு அடுத்த நாள் ரிட்டையர் ஆனால் சீட்டில் போய் உட்கார முடியாது. போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபியாக இருந்தால் கூட ரிட்டையர் ஆனால் அடுத்த நாள் கையில் ஒரு 12 பைசா இருந்தால் மார்க்கெட் வந்து கரிமீன் வாங்கணும். ஆனால் இந்த கவர்னர் மொத்தம் பதவி போய் ஏறத்தாழ 9 மாதம் ஆகுது உட்காந்துருக்கணும். ஹிந்தி படிக்கிறேன்னா பணம் கிடைக்காதுன்னா அதோட ஒரு மாமி அங்கே மேலே உட்காந்து சொல்லிச்சு, தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவே தமிழ் இங்கே படிச்சுட்டு போனதுனால தான் டெல்லியிலே அதுக்கு மார்க்கெட்டு, வேறு கிடையாது. அது ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஆள் கிடையாது, பெரிய எக்கானமிஸ்ட் கிடையாது. ஆங்கிலத்தில் சரளமாக பேசும். இந்த தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் படித்து விட்டு போனது தான் நிர்மலா சீதாராமன். சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறது என்று சொன்னால் அதுக்கு இருமொழி கொள்கை ஒரு காரணம். அந்த ஆங்கிலம் பேசுகிற காரணத்தினால்தான் பிஜேபியில் எவனும் இங்கிலீஷ் பேசுறதுன்னு ஆள் கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் வெங்கையா நாயுடு, அவரும் போயிட்டார், அது பிஜேபியிலிருந்து வெளியில் விட்டார். ஆனால் காங்கிரஸ் தரப்பிலே பி சிதம்பரம் இருக்கிறார், சிங்வி இருக்கிறார், கபில் சிபல் இருக்கிறார். இப்படி பல வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச பிஜேபிக்காரங்க இங்கிலீஷில் பேசினார்னா காது கொடுத்து கேட்கவே முடியாது. நாங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம், இந்திய இங்கிலீஷ் மாதிரி பேசுவோம், இங்கிலீஷை ஹிந்தி மாதிரி பேசுவோம். அது அவர்களுக்குடைய கை. ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற ஒரு தகுதி இருந்தது என்ற காரணத்தினால்தான் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி பிறவிக்கு பிறகு ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் அங்கே இல்லை. அதை வைத்துக்கொண்டு என்ன ஆணவமாக பேசினார் நம்ம யார்? தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதான். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இந்தியை படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே கொடுக்க முடியாது, உரிமையே கிடையாது. இனிமேல் அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் விரும்புகிற மொழி தான் படிக்கணும், இந்திய படி நீ கம்பல் பண்ணாதே என்று இந்தியாவிற்கே ஒரு புதிய தீர்ப்பை தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக இனிமேல் எவர்கிட்டையும் போய் நம்ம வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கூட நான் பெருமையாக சொல்வேன், 75 ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற ஒரே கட்சி இந்தியாவில் திமுகவை தவிர யாரும் கிடையாது. 57 உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டவங்க இன்னைக்கு வந்து உதயசூரன் தான் கேட்கலாம். மற்றவனுக்கெல்லாம் இந்த பெருமை இருக்கா? பாஜக என்ன கேட்டுச்சு? ஜனசங்கத்தில் வடக்கில் கேட்டான் முதல்ல. அப்புறம் இன்னைக்கு தாமரை காங்கிரஸ் காலை மாற்றத்துக்கு ஆரம்பிச்சது. அப்புறம் ராட்டைக்கு வந்துச்சு, இப்போ கையில் நிற்கிது. வரலாறு தான் சொல்கிறேன், யாரும் இழிவுபடுத்தல. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று 1964 வரைக்கும் ஒரு சின்னத்தில் நின்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க சின்னமும் மாறிச்சு.
அதிமுக எம்ஜிஆர் செத்த உடனே ரெட்டையில போய் ரெட்டை புறா அப்புறம் சேவல் திருப்பி ஒன்றா சேர்ந்துச்சு. ஜெயலலிதா செத்த உடனே தெரு லைட்டு குக்கர். இன்னும் இப்போ இவங்க எது இன்னாமோ தெரியாது, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஆக எல்லா கட்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இந்தியா பூராவிலும் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் 1957 டில் டேட் ரைசிங் சன் நிற்கிற ஒரே கட்சி திமுக தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.